எங்கள் தலைவன் என் இனத்திற்கு வேண்டியது விடுதலை, அதற்கு விலை என் தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை என்று நின்றான். அதேதான் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள், எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான். நீ சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஏன் கூட்டணி வைக்கவில்லை? அதுதான் காரணம். சரணடைந்து வசதியாக கோடிகளை பெற்று சீட்டுகளை பெற்று வென்று பதவியில் இருந்து வாழ்வதை விட சமரசம் இல்லாமல் சண்டை செய்து சாவது மேலானது. 3 கூட்டம் பூரா அயோக்கிய திருட்டு கூட்டம். ஒருத்தனை எதிர்கொள்ள முடியல. பிரபாகரன் பிள்ளை ஒத்தையா நிக்கிறேன், நீ மொத்த பேர். கபாலி படத்துல ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவால, ஒத்தையில நிக்கிறேன், ஒத்தையா வரியா மொத்தமா வரியான்னு. நீ என்னைக்கு ஒத்தையா வர போற? ஹீரோடா. பயந்து வில்லன் தான் 100 பேரை கூட்டிட்டு வந்து ஒருத்தனை ஒரு அடி விழுந்தானே, அவனை 5-6 பேர் அடிச்சோன்னே அப்புறம் கடைசியா வழி இல்லாம மோதிச்சாகிறது. நான் மெயின் ரவுடியோட மோதுற ஆளு. அல்லக்கை இல்லக்கை இந்த எடுபடி ஸ்ட்ரைட்டா மோடி தான். இதுக்கு அண்ணாமலைக்கு வாப்பா. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சீரியஸாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஓரமா போய் விளையாடுங்கப்பா, நீங்க சண்டை விட்டுருப்பாங்க. அது மாதிரி தம்பி ஓரமா போய் விளையாடுப்பா. நீ என்ன ஊராங்கச்சியில் இருந்துட்டு வாங்கி பேசிட்டு இருக்கிறாங்கப்பா. மோடி நிழல் இல்லைன்னா நீ கறி செத்து போயிடுவேன். என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது? அதை அழித்து விடுவேன், இதை ஒழித்து விடுவேன். தம்பி உன்னை மாதிரி பேசுறவங்களாம் 2 பேரும் அந்த கட்சியும் பார்த்துருக்கு, நாடும் பார்த்துருக்கு. எடப்பாடி கட்சி அழிப்பேன்ற அவராத அந்த ஐயா அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறவரே இருப்பார். நீ எவ்வளோ நாள் இருப்ப அவங்க கட்சியில்? இது ஏன் கட்சி, நான் வடிவமைச்ச கொடி, நான் வகுத்த கொள்கை, என் ரத்தம் வேறையா ஓடுது பத்தியா, அதை சிந்தி நான் வளர்த்த கொடி. என் பேச்சு இது என் பேச்சு இல்லை, என் மூச்சு. என் மூச்சை பேச்சாக்கி நான் உருவாக்கிய உணர்வு சூடு பற்றி எரிக்கிறது தமிழர் நாடு. அது தெரியாம நீ என்னைய அடிச்சு போடுவேன், இழிச்சு போடுவேன். என்ன உன் வீட்டு சோகத்தில் எழுதுன எழுத்து நினைச்சுக்க, என்னைய எழுத்து நினைச்சுக்கிறியா? தம்பி, தீபத்தில் எரியிற விளக்கு நெருப்புன்னு நினைக்காத ஊதி எனக்கு காட்டு தீ பற்றி எரி. வாய்க்கு வந்ததை பேசலை. நீ பெரிய கொம்பை, என் சின்னத்தை தூக்காம என்னோட நின்று மோதிருக்கணும்டா. நீங்க எல்லாரும் அவன் சின்னத்துல போட்டிடுறீங்க. என்னை விட்டு புதுசா தேர்தலுக்கு முத நாள் ஒரு சின்ன மைக்கு சாரா குடிச்சிடடா, இந்த மைக்கை குடிச்சிருக்கேடா. அதுல அந்த எந்திரத்துல இந்த மைக்கை வச்சிருக்க, கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். அவ்வளவு பயப்படுறீங்க நீங்க. எனக்கு என்ன? எடுத்து விடா சட்ட கலர் எடுத்து விடா கத்தா ரெக்கையை தூக்குடா. என் பங்காளி வடிவில் சொல்ற மாதிரி பிக்காளி உங்களையெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவனாடா நான். திருட்டு கூட்டம், சாராயம் விற்கிறது, ஊழல்லாம் செஞ்சிருது, என் மணலை வெட்டி திங்கிறது, பால் குடிச்ச ஆத்தா மாற கரியா பார்க்குற காவாடி பயல்களா, பால் ஊட்டும் பூமித்தாயின் மலை மார்பை அறுத்து மணலா விற்கிறவனுக்கு என்னடா இந்த நாட்டில் யோசிக்கிறது? சொல்றாடா மார்ட்டின் லூதர் கிங், உன் வளத்தை ஒருத்தன் சுரண்டி திங்கிறதுக்கு அனுமதிப்பானால் அப்படிப்பட்ட தலைவன் உனக்கு கிடைத்தால் அது சாப கேடுறாங்கிறான். சூழிகளின் தாய் வங்காரி மாத்தாய் சொல்றா, ஊடகம் எங்கும் போ வளச்சுரண்டலுக்காக தாண்டா நடந்திருக்குங்கிற. அடிச்சு பார். நைஜீரியாவில ஒரு போராட்டக்காரன் நம்மள மாதிரி கென்சர வெவான் நீத்தேன் எடுத்து நிலமங்கும் கருப்பாக மண் கையை ஒட்டி காட்டுறார். என்னரும் மக்களே வாருங்கள், நம் பூமி தாயை காப்பாற்றணும், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்லவும் இடமில்லைங்கிறார். அதேதான் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றேன். பாருங்கள் என்ன பாடுபடுத்துறாங்க. பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படி ஆலிவர் கம்பர் எழுதுனது சின்ன புத்தகம் தான், 19-20 பக்கம் தான் இருக்கும். படி, தயவு செய்து படி. அதில் அவன் சொல்றான், ஆலிவர் கம்பர் அவன் உளவாளி. அவன் எப்படி சொல்றான்? நாங்க வரும்போது அரபு நாடுகளுக்குள்ள வந்தோம், அரபு நாட்டை பிடிப்பதல்ல எங்கள் நோக்கம், அந்த வளத்தை சுரண்டுவது கொள்ளையடிப்பதுதான் எங்கள் நோக்கம். அந்த மக்களை எங்களால் வெல்லவே முடியவில்லை. ஏன்? நபி பெருமான் மீது அவர்கள் வைத்திருந்த பிடிப்பு பற்று எங்களால் அவர்களை மாற்றவே முடியவில்லை. அப்ப என்ன பண்ணா? 5000 பேர் இஸ்லாமாவே மாறிட்டான்.
எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கடா வள சுரண்டலுக்கு. நீ ஒரு அயோக்கிய போய் திருட்டு போய் மண்ணால்னா ஒரு மலையை நொறுனா போய் அடிக்கலாம், தடுக்கலாம். அரசே அழுதடா, அரசே அழுதே மணல்ல. நீ ஒரு கேள்வி கேள்வி, எதுக்காக மலை மணலுக்கு வந்தான்? ஆத்து மணல் என்னாச்சு? ஒரு கேள்வியை போடுறான். 32 ஆறுகள் மணல் எங்கே வித்து தின்னாச்சு. இந்த 2100 ஆண்டா, 4 நூற்றாண்டு கூட கிடக்கல, ஆத்து மணலை காலி பண்ணிட்டான். அப்ப நம்ம மணல்ல சாண்ட் மலையை நொறுக்கிடாங்கிறான். ஆத்தா மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிட்றான். காவாலி கூட்டமடா இது. இதுக்காக நீ ஓட்ட போட்டு நிக்க போறடா? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற படிப்பறிவு இல்லையா உனக்கு? இல்லையா? ஒரு நாடு பெறுகிற மலையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது என்று உயிரியல் அறிவியல் உனக்கு போதிக்கலையா? இது கற்கலையா? நீ கற்கலையா? சரி விடு, இதுல கருத்து என்ன? ஐயா ஸ்டாலின், அருமை தம்பி உதயநிதி, நேர்மை நேர்வழியும் ஐயா அண்ணாமலை, ஊழல் லஞ்சமற்ற உத்தமர், ஓட்டுக்கு அவர் தான் 3000 கொடுக்குறாரு. எங்களை 9:50 வந்து காவல்துறை நிற்குது. அவன் 11:30 ரோட்டில் ஓட்டுக்கிட்டு போயிட்டு போலீஸ். அவர் செஞ்ச பணி என்னம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அக்யூஸ்டையும் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியில் பூரா ரவுடி, திருட்டு பைய, சாராயம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டார். அவர் காசு கொடுக்குற யார் தெரியுமா? கோயம்புத்தூரில் வேலை செய்கிறது மண்ணலி விற்றவன், மலையை குழந்தவன், கிரசர் வச்சுருந்தவன், அவ்வளோ பேர் இங்கே வா எனக்கு வேலை செய்ய காசு கொடுத்து கூட்டி போயிட்டேன். அவங்க பல பேர் பாரதிய ஜனதாவில் மந்திரி கணக்கிலே போட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? இப்போ எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் இந்த பாடுபடுத்துறது எதுக்கு தெரியுமில்ல? சீனியர்னு அவருக்கு ஒரு மந்திரி கொடுத்துட்டா நமக்கெல்லாம் போயிருந்தா இவன் தான் இந்த 4 கோடி போகுதுன்னு பிடிக்கிறது சொல்கிறது இவர் தான். எஃப்ஐஆர் போட சொல்கிறது இவர் தான். இவங்க தான். எப்படி இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் வள கொள்ளை கண்முன்னே நம் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நாம் சபிக்கப்பட்டு விட்டோம். ஜான் பெர்கின் சொல்வது போல, நாள் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவளன் நம் பாட்டன் பாரதி பாடுறான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாதவோ அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று பாடினான். கரிய போச்சு அவன் சொன்ன சுதந்திர பயிர். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம், அதை கருகி போக விடுவோமா? விட்டுட்டியே. போடு, தாமரைக்கு போடு, கைக்கு போடு, இன்னொரு தடவை போடுறா, போடு. அக்கா தங்கச்சியை கொண்டு குவிச்சவனுக்கு போடு. ஆந்திர காட்டுக்குள்ள மரக்கட்டையை வெட்டினா நான் சுட்டு போட்டான்ல. ஒருத்தன் கேட்டான் இந்த நாட்டில் மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மாலை தமிழ் உயிருக்கு இல்லை இடம். ஒருத்தன் கேட்டான் ஓட்டுக்கிட்டு வர இந்த தலைவன் 840 மீனவனை சுட்டதுக்கு ஒரு வருத்தம் யாராவது பார்த்தியா? கச்சத்தீவில் மீட்பெண் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்த அந்த கட்சி இந்த தேர்தல் இருக்கீங்கடா. கச்சத்தீவு மீட்பு திடீர்னு கோமாவில் இருந்து எழுந்த மோடி கச்சத்தீவை மீட்க பாடுபடுவேன். இந்தியர்கள் கொத்து பிற்கிறார்கள். நான் இப்பதான் இப்ப தகவலர் உரிமை சட்டத்தில் பார்த்தேன். கச்சத்தீவு எங்க தேர்தல் அறிக்கையில் வரல. கச்சத்தீவு மீட்பு ஏன் எடுபடல? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உளமாறாடுகிறோம், இவர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் வாழ வேண்டும் என்று போராடுகிறோம், அவர்கள் உங்களை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு. தேர்தல் வரைக்கும் தாண்டா தண்ணி தட்டுப்பாடுலாம் தருவான். தேர்தல் முடிஞ்சிச்சு 19க்கு அப்புறம் 20ஆம் தேதி நம்ம ஆத்தாள் அக்கா குடத்தை வச்சுக்கிட்டு வீதியில் நிக்கலைன்னா எனக்கு அடிச்சு பேசுறா. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரெக்டாக பண்ணி போட்டுவான். இப்ப போட்டா சூரியன் குதிக்காத இருட்டாயிடும். கொடுமை. சூரியனுக்கு போட்டீங்கன்னா அவர் வீட்டில் வடிச்சிரி, உன் வீட்டு இருட்டா போயிடும். பார்த்துக்க பல வரை சொல்கிறேன். அண்ணே, சூரிய கரணை வரும்போது சூரியனை பார்த்தோம்னா கண்ணு தானே கெட்டு போகும். ஏப்ரல் 19 சூரியனுக்கு போட்டோம்னா நாடே கெட்டு போயிடும். இன்னொருத்தன் போட்டிருக்கான், நாட்டை பாதுகாக்க நீ இராணுவத்தில் தான் சேரணும் ஒன்றும் இல்லை,
பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே நாடு பாதுகாப்பாக இருக்குன்ற சகோதரர் கோவன் சொல்றாருல, கேக்கு வெட்டி திண்டா பர்த்டே பார்ட்டி, சிக்கன் வெட்டி திண்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி திண்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி திண்டா அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிற. மன்மோகன் சிங் பேசுனதற்கு கேட்டிருக்கேன் நீ? என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கார், அவர் நல்லா பேசுறாரு, அதனால கூவி கூவி இந்தியாவை வேகமா விற்கிறார். அருந்ததி ராய் அம்மா சமூக சேவகி பேசுனது தெரியுமா உனக்கு? கேட்டுக்க. 2 பேர் நாட்டை விற்கிறார்கள். அமித்ஷா மோடி 2 பேர் நாட்டை வாங்குகிறார்கள். அதானி அம்பானி 4 பேருமே குஜராத்தி. நீ குஜராத்தி ஆள்வதற்காக நீ தேர்தலை ஓட்டு போட போற. குஜராத்திக்கு குஜராத்தி ஆளணும், தமிழன் வெல்லணும், தமிழ் மானம் வெல்லணும், தமிழன் குரல், உன் உரிமைக்கான குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும். காவிரி நதிநீரில் இவர்கள் நிலைப்பாடு என்ன? திமுகவின் கருத்து என்ன? கருத்து என்ன? இவன் கட்சி இவன் கூட்டணி வச்சு கட்சியாண்டா ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லுது. போடு, நீ அவன் கை சின்னத்துக்கு போடு, போட்டு வெள்ள விடு, திறந்து விட்டுருவான், தண்ணியை தந்துடுவான். உணர்வு கட்ட கூட்டமாக இருக்காத. உயிரை இழக்கலாம், உரிமை இழக்காத. நான் உயிரை இழப்பது தனிப்பட்ட எனக்கும் என் குடும்பத்துக்குமான இழப்பு. ஆனால் என் உரிமை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நீ வாக்கு செலுத்தணும். ஒன்று நீ தெளிவாய்க்க, உனக்கென்று ஒன்று இல்லை. உலகின் மூத்த மொழி உன் மொழி, ஆகத் தொன்மையான மொழி, உலக மொழிகளின் தாய் செத்துருச்சு. ஏத்துக்க, செத்துருச்சு. தமிழகத்தின் தமிழ், தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. ஏன்னா படிச்சு பார்த்துக்க, அக்கம் பக்கம் திரும்பி படிச்சுது. அந்த நியூ ஃப்ரெண்ட் சிட்டி பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அது எழுத்து என்னன்னு பாரு, பூரா தமிழ் உச்சரிச்சு பாரு. நியூ இங்கிலீஷ், ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிலம், டீ ஆங்கிலம், பேலஸ் ஆங்கிலம், எழுத்து தமிழ். இதுக்கு பேர் என்ன? தங்கிலீஷ். உன் தாய்மொழியை சிதைத்து அளிக்கிறார்கள், நீ பார்க்காமல் போகின்றது. உன் தாய் சட்ட சேலெல்லாம் கிழிச்சிட்டு பைத்தியமா தெருவில் அலைகிறாடா, நீ பார்க்கல. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. வருந்தி பாடினா நம் தாத்தன் புரட்சி பாவலன். ஸ்ட்ரீட் தெரு கிடையாது, அவென்யூ நிலச்சாலை கிடையாது, செக்டர் விரிவு கிடையாது, பிரிவு கிடையாது, எக்ஸ்டென்ஷன் விரிவு கிடையாது, எல்லாம் இங்கிலீஷ். ஃபிளாட்ஸ் அடுக்கம் கிடையாது, காலனி குடியிருப்பு கிடையாது. இதை மாத்திரம், அதுக்காக தான்டா தேர்தலில் நிற்கும். மகாராஷ்டிரால மராட்டியத்தில் எழுதவில்லை என்றால் 2 மடங்கு சொத்து வரி. ஏன் அப்படி இவங்க செய்ய மாட்டாங்க? ஏன்? தமிழன் இல்ல, திராவிடன் இந்தியன் 2 பேரும் தமிழ் தேசியனத்திற்கு, தமிழுக்கு வரலாற்று பகைவர்கள். உன் மொழி அழிப்பார்கள், அழித்தவர்கள் இவர்கள். சார் வில்லியம் போன்ஸ் போட்ட கையெழுத்து, எவன் கிறிஸ்தவன் இல்லை, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லை, எவன் பார்சி இல்லை, எவன் இஸ்லாமியன் இல்லை, அவனெல்லாம் இந்து. அந்த கையெழுத்துல பௌத்தன் இந்து, சீக்கியன் இந்து, சமணன் இந்து, சைவன் நீனும் நானும் இந்து, சைவர்கள். என்ன ஆயிடுச்சு? பௌத்தத்தை அழிச்சான், பிஆரால் இந்து மதத்தை அழிச்சான், அவனுடைய பாலி மொழி அழிச்சான். சமணத்தை அழித்தான், அவனுடைய பிராகிருத மொழி அழித்தான். நம் சைவத்தை அழித்தார்கள், இப்போது தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒன்றுமே தெரியாமல் வெளித்துக் கொண்டிருக்கிறாய். எழுச்சிகொள், என்னுடன் பிறந்தவனே, விழித்துக்கொள். நம் பாட்ட, நம் தாத்தா புரட்சி பாவலன் பாடுறான் பாரு, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியையும் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டவில் மரவே கையிருப்பை காட்ட எழுங்கிறான். அப்படி எழு மாற்றணும். வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, செயலாக மாறணும். ஏன் இப்படி ஒரு வரலாறு வரக்கூடாது?
கூட்டம் கூட்டமாக இருந்தாங்க. கோடி கோடியாக பணத்தை வச்சு 2000 3000 கோடியை முதலீடு பண்ணாங்க. அதிகாரத்தில் இருந்தவருங்க, நல்ல கட்டமைப்பு, பெரிய ஊடக வலிமை எல்லாம் இருந்தது அவர்களுக்கு. ஆனால் எளிய பிள்ளைகள் ஒன்றுமே இல்லைங்க. சின்ன சின்ன பசங்க வந்தாங்க, 40 பேரை நிறுத்தினாங்க, 20 பெண்கள் 20 ஆண் சம வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாம் படித்தவங்க, மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள்லாம் நின்னாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கலங்க. ஆக சிறந்த கருத்துக்களை விதைச்சு ஒரு அரசியல் மாறுதலை ஏற்படுத்திங்க, வென்றுட்டாங்க. இது எப்படிப்பட்டதுன்னா, திமுக வென்றுச்சு, அதிமுக வென்று, ஆற்காடு வீராசாமி பெயர் வெல்றது என்னடா ஒண்ணுது? தயாநிதி மரம் வெல்றதுல என்ன இருக்கு? அதை வென்றுட்டார, போன தடவை போய் நின்றுட்டார, சென்றுட்டார, வென்றுட்டார. இந்த வட சென்னையில் பல பிரச்சனை, அமோனியா கசிவு, எண்ணெய் கசிவு, தொழிற்சாலை கசிவு. யார் ஓடி வருவா? இந்த மகனும் அவன் தம்பி தங்கிகளும் தான். எல்லா பிரச்சனைக்கும் ஓடியாருது. நாங்கள் அணு உலையில் உலர் சாம்பல் கொட்டுதான், நாங்கள் ஓடியாந்து போராடுவோம். ஆற்காடு வீராசாமி என்னைக்காவது வந்திருக்காரா? வந்திருக்காரா? வரமாட்டார். எல்லாவற்றுக்கும் உங்களோடு நின்ற இந்த மகனுக்காக இந்த முறை இந்த அன்பு மக்களை எங்களோடு நில்லுங்கள், எங்களோடு நில்லுங்கள். துன்ப துயரத்தை தந்தவனுக்கே அதிகாரத்தை கொடுக்காதீர்கள், கொடுக்காதீர்கள். பெருத்த ஏமாற்றாகிவிடும். ஆற்காடு வீராசாமி மகன் ஐயா தயாநிதி மாறன் இவர்கள் வெல்வது வழக்கமான ஒரு வெற்றி. திமுக முந்துது, அப்புறம் அப்படியே பிந்துது. 2000 கொடுக்குறேன் முந்துவான், 1000 கொடுக்குவோம், கொஞ்சம் பிந்துவான், இவ்வளவுதான். எந்த ஊடக நேர்மை வச்சிருக்க சொல்லு? ஒரு தூய அரசியல், ஒரு மாண்புமிக்க ஜனநாயகம், நல்லாட்சி மலர விடாமல் தடுப்பதே இந்த ஊடகங்கள் தான். பெரும் துரோகத்தை மக்களுக்கு செய்வது இந்த ஊடகங்கள் தான். ஊடகம் வைத்திருக்கிறவெல்லாம் முதலாளிகள். இந்த முதலாளிகள் அதிகாரத்தின் கைப்பிடிகள், ஆடுவார்கள். போடாத சீமான, போட்டாத, காட்டிடுறது, அவனை பின்னுக்கு தள்ளு, மற்றவையில வை. தம்பி, எவ்வளவு நாளைக்கு நீ நெருப்ப குப்பை போட்டு மூடுவா தம்பி? எவ்வளவு நாளைக்கு மூடுவீர்கள்? எதற்காக திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணும் தமிழ் மக்கள்? ஒரு காரணம் சொல்லு. எதற்காக 39 உறுப்பினரை கொண்டு போய் என்ன சாதித்தார்கள்? இந்த 3 ஆண்டு ஆட்சிகளில் 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர வேறு எதையும் சொல்ல முடியலையே அப்பாவும் மகனும். எதற்கு ஓட்டு போடணும்? எதற்கு? கூட்டமா நிற்கிறார்கள். கூடி கொள்ளையடித்தால் சரியாகி விடுமா? கூட்டமா சேர்ந்து கொலை செய்தால் அது சரியாகி விடுமா? எப்படி? 10 லட்சம் பேர் சேர்ந்து சொன்னாலும் போய் உண்மையாகாதுங்கிறான் புத்தன். எதற்கு போடணும்? எதுக்கு எடப்பாடிக்கு போடணும்? எதற்கு பிஜேபிக்கு போடணும்? ஒரு காரணம். அது முந்துது, இது பிந்து. எதற்காக? புதிய கோட்பாடா, ஒரு கருத்தா, இந்த தத்துவமா, இல்ல மக்களின் நலன் சார்ந்த சேவையா? என்னது? செய்தி அரசியலை தவிர எங்கே இருந்தது செயல் அரசியல், சேவை அரசியல், மக்கள் அரசியல் எங்கே இருந்தது? தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் கொடுத்தது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது 1000 ரூபாய் கொடுத்தோம் என்று சொல்லி காட்டத்தான் 1000 ரூபாய் கொடுத்தீர்கள். தேர்தல் அரசியல் எங்கே? மக்கள் அரசியல். இதை மாற்ற வேண்டும் என்றால்